டிஎன்பிசி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிஎன்பிசி வந்து இப்போ குரூப் 4 ரிசல்ட் வந்து அக்டோபர் மந்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ சார் குரூப் 4 ரிசல்ட்டில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தா நமக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம டீம் அனாலிசிஸ் பண்ணி ஸோ கேட்டகரி வைஸ் வந்து ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எந்தெந்த கேட்டகரி வந்து ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் வந்து 200க்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து போட்டால் நமக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4க்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பற்றின அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 1 வீக் ஸோ அதுக்குள்ளே வந்துடும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 15 இல்லை 20க்குள்ளே, ஸோ அக்டோபர் 15 இல்லை 20க்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு இன்னும் 2 வீக்ஸில் வந்து வரத்துக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 2 வாரத்துலேயே வந்துடும். ஸோ ரிசல்ட் வரத்துக்கு 1 வீக் முன்னாடியே எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து 1 வீக் முன்னாடியே வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேக்கன்சியில் வந்து 6,700 சம்திங் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 3,000 வேக்கன்சியாஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு 10,000 கண்டிப்பாக இருக்கும். ஸோ 9,500 ஆச்சு மினிமம் இருக்கும். ஸோ 10,000 வரைக்கும் போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். நிறைய நண்பர்கள் நம்மள்ட்ட கேட்குறது அதான். ஸோ நான் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கணும், நான் ஃபிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன், டைப்பிங் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருந்தா எனக்கு ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரி வைஸ் வந்து குரூப் 4க்கு வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து ஸோ மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 168+ கொஷின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபீமேலுக்கு வந்து ஒரு 160+. ஸோ ஃபிஎஸ்டிஎம் அது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஸோ கம்மியாக போட்டால் நமக்கு கிடைக்கிறது வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 166+. ஸோ ஃபீமேலுக்கு வந்து 165+. ஸோ அடுத்து பாருங்கள் எம்பிசியில் வந்து நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா 165+ கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கணும். ஃபீமேலாக இருந்தால் ஒரு 163+ கொஸ்டின். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி குரூப் 4 கட்டாப்லாம் அனாலிசிஸ் பண்ணி ஸோ இந்த இயர் வந்து கொஷின் ஸ்டாண்டர்ட் பொறுத்து தான் வந்து நம்ம கட்டாப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ எம்பிசி ஃபீமேலுக்கு வந்து 163+. ஸோ அதுவே பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா மேலுக்கு வந்து 163, ஃபீமேலுக்கு வந்து 162. ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா ஸோ மேல் வந்து 162+ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கணும். ஃபீமேலில் வந்து 160+. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா மேல் வந்து 160+. ஸோ ஃபீமேல் வந்து 158+. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் எவ்வளோ கொஷின்ஸ் ஆச்சு நம்ம போட்டிருந்தால் நமக்கு ஜாப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ பிசிஎம்மாக இருந்தாங்கன்னா மேல் பார்த்திங்கன்னா 160+ கொஷின், ஃபீமேல் வந்து 158+. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா பிசிஎம்மில் வந்து மேலுக்கு வந்து ஒரு 158+, ஃபீமேலுக்கு வந்து 157+. இப்போ நம்ம சப்போஸ் இப்போ நான் டைப்பிங் வந்து போத் ஹையர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ டைப்பிங் வச்சுருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 5 கொஷின்ஸ் வந்து லெஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். சரிங்களா. ஒரு 3 to 5 கொஷின்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஸோ போட்டுக்கிற கொஷின்ஸ்லேருந்து இந்த கட் ஆஃப்லேருந்து நமக்கு கொஞ்சம் லெஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மெயின் ரோல் ப்ளே பண்ணாது. கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வாங்கி கொடுக்கும். டைப்பிங் வச்சுருந்தால் ஒரு 5 கொஷின்ஸ் வரைக்கும் நமக்கு லெஸ் ஆகும். ஸோ இதிலேருந்து ஒரு 5 கொஷின் வரைக்கும் நமக்கு லெஸ் ஆகும். சரிங்களா. இப்போ எஸ்சியாக இருந்தால் ஸோ மேல் வந்து ஒரு 159+, ஃபீமேல் வந்து ஸோ 157+. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா ஸோ எஸ்சி வந்து 156+, ஃபீமேல் வந்து சேம் 156+. இப்போ எஸ்டியாக இருந்தால் ஸோ மேலாக இருந்தால் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 158+ கொஷின்ஸ் போட்டுறதா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபீமேல் வந்து 155+. இப்போ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தால் ஸோ மேல் வந்து 156+, ஸோ ஃபீமேல் வந்து 153+. சரிங்களா. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா
இப்போ இருக்கிற கொஷின் ஸ்டாண்டர்ட் பொறுத்து தான் வந்து நம்ம கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட் தான். கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 வரைக்கும் வேகன்சி வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து இதிலேருந்து ஸோ ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து லெஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் நல்லதே நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.